ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கார் அண்ட் பைக்ஸில் எப்படி மெலடி ஆர்ன் செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் தான் செட் பண்ண போகிறேன். இது மெலடி ஆர்னா கட் அவுட் ஆர்னு சொல்லுவோம். அதாவது 2 ஆர்ன் எக்ஸ்ட்ரா போகும் பார்த்தீங்களா, இதில் வந்து மெலடி மேக் பண்ணோம். அது எப்படி வந்து வீட்டில் கட் அவுட் வச்சு செட் பண்ணுறது அப்படின்றது வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்பப்போ ரீச் ஆகிட்டே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த கட் அவுட் ஆர்ன் செட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை. இதுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 ஆர்ன் வாங்கணும். இது வந்து ஆர்ன் செட்டாக வந்துடும். எப்பயுமே ரூட்ஸ் நல்லாயிருக்கும். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 906 rupees வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா 650 தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ன் எப்பயுமே வைக்கும் போது இது கண்டிப்பாக கட் அவுட் வைக்கணும். ஏன்னா கட் அவுட் வச்சா தான் அந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிசைனாக வரும். அதுக்கு வந்து மெலடி மேக்கர் சொல்லி ரூட்ஸ்லேயே வரும். இதுதான் அது. இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஃபாஸ்ட்டு, நார்மல், ஸ்லோ. இது வந்து இது 3 வருதா, இதில் 3 அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஸோ இப்போ ஃபாஸ்ட்டில் 3 டோன் வரும். அதே மாதிரி நார்மலில் 3 டோன் வரும். ஸ்லோவில் வந்து 3 டோன் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 9 டோன் வந்துடுது. இது எல்லா டிசைனுமே வரும். இது எப்படி வருது அப்படின்றத போட்டுட்டு நம்ம செட் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஒயர் வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும். இந்த மாதிரி பண்ணால் நீங்களும் உங்கள் வண்டிக்கு நீங்களே செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஒயர் வருதா. இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாக் வந்து நெகட்டிவில் கனெக்ட் பண்ணணும், அதாவது வண்டியோட நெகட்டிவ். இந்த ரெட் வந்து பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவ்னா டேரெக்டாக பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஆர்என் சுவிட்சிலேருந்து லைன் வருது பார்த்தீங்களா, அந்த லைனில் இது பண்ணணும். அதாவது என்ன பண்ணணும்னா ஆர்என் சுவிட்சை நீங்கள் அடிக்கும் போது அதுலேருந்து லைன் வரும். அந்த லைன் வந்து இந்த பாசிட்டிவ்குள்ளே போகும். ஓகேங்களா. இதில் ப்ரௌனு எல்லோ 2 இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ரௌனு எல்லோ வந்து ஆர்எனோட பாசிட்டிவ். இந்த ஆர்எனில் மொத்தம் 2 பின் இருக்கும். ஒரு ஆர்எனில் 2 பின் இருக்கும். ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ். இதில் ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்கும். இதில் ஒரு ஆர்னோட இது வந்து லோ டோனுன்னு வந்து ஆர்னிலே போட்டிருப்பாங்க, இது லோ டோனுன்ட்டு. ஸோ அதில் போடலன்னா எல்லோ கலரில் ஒரு மார்க்கிங் வச்சுருப்பாங்க, அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆர்னில் எது லோ டோனுன்ட்டு. ஸோ அதோட பாசிட்டிவ். எல்லோ வந்து ஆர்னோட இன்னொரு பாசிட்டிவ். ஸோ ஆர்னோட நெகட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக எங்கேயாச்சும் வண்டியோட பாடியோட இடத்துல கனெக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா. ஹை லெவலில் சொல்லிட்டேன். இது எப்படி செட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது நான் இந்த வண்டியில் டாடாஸில் செட் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கட் அவுட் சுவிட்ச் வந்து நான் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இன்பில்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுவிட்சை யூஸ் பண்ணிக்கலாம். வண்டியில் இருக்க சுவிட்சையும் நான், ஏன்னா வண்டியில் வந்து சேஸ் ஆர்ன் இருக்குது, அதனால் வந்து அடிஷ்னலாக அந்த ஆர்ன் வைக்கிறேன். சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒயர் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா லைனை, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி வர்றது தான் சுவிட்சோட வேலை. நீங்கள் அழுத்தும் போது என்ன ஆகும்னா இந்த ஒயர் வந்து கனெக்ட் ஆகும். இவ்வளோ நாள் வந்து ஸ்பிட் பண்ணிவிடும். இந்த ஒயர் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் சுவிட்சு. இப்போ பாருங்கள், எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஆர்ன் ஆல்ரெடி லைன் கொடுத்துருக்கேன். லைனிங் வந்து ரொம்ப ஈஸி, அதெல்லாம் நான் திருப்பி நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் அடிக்கிறேன், பார்த்தீங்கன்னா வந்து சவுண்டு கம்மியாக இருக்குது. கட் அவுட் ப்ராப்ளம், அதனால் கட் அவுட்டை மாற்றிட்டு உங்களுக்கு ஃபுல் ஒயரிங் காட்டுறேன். இதுதான் சுவிட்சோட ஒயரிங். இதில் வந்து இன்புட் வந்து உள்ளே போகுதுங்களா, இது வழியாக உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு நான் இங்கே அடிக்கும் போது இது வழியாக வெளியே வரும் கரண்ட்டு. இது போட்டிருக்கு பாருங்கள், இது அப்பார உள்ள, இது வந்து வெளியே. ஸோ இந்த லைன் வழியாக எனக்கு கரண்ட் வரும். நெக்ஸ்ட் எப்படி இந்த கட் அவுட்டரை வந்து ஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் பைக்கில் செட் பண்ண போகிறீங்க இல்லை காரில் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் வண்டியில் ஒரே ஒரு ஆர்ன் தான் இருக்குன்னா 2 ஆர்ன் வைக்க போகிறீங்கன்னா அந்த வண்டிக்கு கண்டிப்பாக கட் அவுட் இருக்கணும். ஏன்னா சிங்கிள் ஆர்ன் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் வந்து சிங்கிள் ஆர்னுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து சிங்கிள் ஆர்னு ஒயருக்கான கரண்ட் தான் போகும். ஸோ டபுள் ஆர்னுக்கு வைக்கணும்னா கண்டிப்பாக கட் அவுட் வைக்கணும். கட் அவுட் வச்சா தான் டபுள் ஆர்னுக்கான கரண்ட் போகும், இல்லைனா உங்கள் வண்டியில் அடிக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பைக்குக்கோ காருக்கோ எதுக்குன்னா இது ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ பார்ப்போம், ஒயரிங் பார்ப்போம். இதுதான் ஆல்ரெடி இருந்த கட் அவுட்ரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து போயிடுச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நான் அடிக்கிறேன், வெறும் அந்த கட் அவுட் அந்த கட் ஆகிறது தான் கேட்கும். ஸோ இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் வேலை செய்யும். பாருங்கள், ஒரு ஆர்னு தான் அடிக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே சூட் ஆகும். இந்த பெரிய கார்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்னு வச்சுருப்பாங்க, எல்லா ஆர்னு. இந்த பொலிட்டிஷியன்ஸ் கார்லாம் பார்த்தீங்கன்னா 4 ஆர்னு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. எத்தனை ஆர்னு வச்சாலும் இதே மெக்கானிசம் தான், இதே கட் அவுட்ரு தான். என்ன ஒன்று ஆர்னு சைஸ் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து எல்லா வண்டிக்கும் மாறலாம் கிடையாது. என்ன ஒன்று கட் அவுட்ரு வந்து இது 4 ஒயர் வருது. ஒரு சில வண்டியில் வந்து 5 ஒயர் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு 2 ஒயர் வரும். அது வந்து டேரெக்டாக பேட்டரியோட கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதை மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. 5 ஒயர் வேணுமா 4 ஒயர் வேணுமா. 5 ஒயர் வந்தால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 2 ரெட் ஒயர் வரும். அதை வந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி டேரெக்டாக சுவிட்சு கொடுத்துருங்க. ஐ மீன் இந்த சுவிட்சிலேருந்து கரண்ட் வருது இல்லை, அந்த சுவிட்சு கொடுத்துருங்க. சரி வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயரிங் கொடுத்துட்டோம்.
சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டை வந்து டைரெக்டாக வந்து அந்த சுவிட்சுக்கு கொடுத்துருக்கேன். சுவிட்ச்லேருந்து ஒரு அவுட்புட் வந்து ரெட்டுக்குள்ளே போகும். இந்த ஒயிட்டுக்கு வந்து அந்த பிளாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கொடுத்துருக்கேன். நெகட்டிவ் வந்து நீங்கள் ஒயர்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை எங்கேயாச்சும் இந்த மாதிரி இரும்பு இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் எர்த்தாக தான் இருக்கும். ஸோ அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ பிளாக்கு ரெட்டு இதுதான் மெயின். ஸோ எப்பயுமே ரெட்டை வந்து சுவிட்ச்லேருந்து ஒரு அவுட்புட்டில் கொடுக்கணும், பிளாக் வந்து எர்த்தில் கொடுக்கணும். ஓகேங்களா. எல்லோ வந்து ஹைட் ஒன்று, இதுக்கு ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டேன். அதை மார்க்கிங்காக இங்கே ஒரு டேப் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஆர்னுக்கு போகிற ஹைட் ஒன்று, இந்த ப்ரௌன் வந்து இன்னொரு ஆர்னுக்கு போகிற லோ டோன். ஸோ ரெண்டுமே ஆர்னோட பாசிட்டிவ். அவ்வளோதாங்க, கட் அவுட் வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஆர்னை பார்ப்போம். அதே மாதிரி ஆர்ன் வந்து உங்களுக்கு எங்கே வசதியாக இருக்கோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே எங்கே வசதியாக இருக்கோ அங்கே செட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ் வந்து மேலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, எது ஹைட் ஆனோ அதுலேருந்து எடுத்துகிட்டு வர அந்த எல்லோ ஒயரை இதில் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதோட பாசிட்டிவில் அந்த ப்ரௌன் ஒயர் செட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெகட்டிவ் இதை வந்து டேரெக்டாக எங்கேயாச்சும் பாடியில் டச் ஆகிற மாதிரி எங்கேயாச்சும் லைனை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் மெக்கானிசம்னு. ஸோ நீங்கள் ஆர்ன் அடிக்கும்போது என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் லைன் இதுக்கு வரும், இன்னொரு கட் அவுட்லேருந்து இதுக்கு வரும். இது மாற்றி அனுப்பிட்டே இருக்கும் அந்த கட் அவுட்டரோட வேலை. ஸோ மாற்றி அனுப்பத்தில் என்ன ஆகும்னா ஆர்னு மாற்றி அடிக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம். இது எங்கே செட் பண்ணுறதுன்றது நீங்கள் தான் இது பண்ணிக்கணும். இது நான் காருக்கு இதுக்கு டாடா எஸ்க்குலாம் இங்கே செட் பண்ணியிருக்கேன். பைக்குக்கு எங்கே செட் பண்ணுறதுன்னு நான் வீடியோ கடைசியாக சொல்கிறேன். அதேமாதிரி கட் அவுட்டர் எங்கே வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவரு. கட் அவுட்டர் மட்டும் தூக்கி செட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட் பண்ண போகிறேன். காருக்கும் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் எங்கேயாச்சும் வச்சுக்கலாம். பைக்குக்கு எங்கே வைக்கணுன்றதை வீடியோ கடைசியாக சொல்கிறேன். அது வந்து டேங்க் கடிக்கில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ வீடியோ இப்போ பாருங்கள். இப்போ நான் ஆன் பண்ணி அடித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. கேட்குதுங்களா. ஸோ இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிசைன் வேணுமோ எல்லாமே இல்லை செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடித்து காட்டினா எல்லா டிசைன் அடித்து காட்ட டைம் ஆகும். ஸோ அதனால் அடித்து காட்டல. ஸோ இப்படி தான் இருக்கும். இது வந்து ஃபாஸ்ட்டு, நார்மலு, ஸ்லோவில் பார்த்தீங்கன்னா நார்மல் அடிக்கும். நார்மலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டியூன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டியூனும் வரும். இப்போ பைக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் 2 ஸ்க்ரூ மட்டும் போட்டு ஏற்றிட்டேன். காரில் டேஷ்போர்டில் செட் பண்ணுறவங்க மட்டும் தயவு செஞ்சு ஸ்க்ரூ போட்டு ஏற்றிடாதீங்க. ஏன்னா ஸ்க்ரூ போட்டிங்கன்னா ஹோல்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா எங்கேயாச்சும் இன்ஜின் பானட்டுக்குள்ளே இல்லை கீழே எங்கேயாச்சும் வர மாதிரி வேணால் வைங்க. டேஷ்போர்டுக்கு அடிப்பக்கமாக வைக்கிற மாதிரி வைங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பைக்குக்கு மட்டும் டேங்க்கு கீழே வச்சுக்கோங்க. நம்ம ஜஸ்ட் லாஸ்ட்டாக வந்து அட்டாச் மட்டும் பண்ணுறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பைக் இங்கே தான் செட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணால் வெளியேந்து பார்த்தா தெரியாது. ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இதே மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.